Hello, mother fathers, sisters and brothers, Rappe here. நான் ரீசெண்டாக பார்த்த எனக்கு பிடிச்ச 2 படங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்களும் பார்த்து ஃபன் பண்ணுங்க. சம்மன் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ போஸ்ட் பண்ணிட்டு டூ சப்ஸ்கிரைப், கிளிக் த பெல் ஐகான். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இஃப் யூ டோன்ட் லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ உள்ள போகாம வெளியே இருந்தே பார்க்கலாம். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. சுலைபா மன்சில் பையனுக்கும் பொண்ணுக்கும் அவசர அவசரமா கல்யாணம் பண்ண முடிவு செய்யறாங்க. லெஸ் டைம்ல 2 ஃபேமிலிஸும் எப்படி இந்த கல்யாண வேலைகளை செய்யறாங்க. படத்தோட ஹீரோக்கு, அதாவது மணவாளன், இவர் ஒரு கல்ஃப் ரிட்டர்ன். இவருக்கு பொண்ணை பத்தி எதுவும் தெரியாது, போட்டோ மட்டும்தான் பார்த்திருக்கிறார். அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணோட பேச ட்ரை பண்றாரு. நாளைக்கு நம்ம நிக்கா, ஆனா இது வரைக்கும் நம்ம 2 பேரும் எதுவுமே பேசலன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இல்ல. அந்த பக்கம் ரைட், கதையோட நாயகி ஒரு பேக் ஸ்டோரினால பல வருடங்களா கல்யாணம் பண்ணாம இருந்து குடும்பத்தார் கஷ்டப்படாம இருக்கணும் என்பதற்காக கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. படம் ஃபுல்லா ஒரு கல்யாணம் தான். இந்த கல்யாணம் நடந்ததா ஒத்திக்கிச்சா என்பதுதான் கதை. நிறைய படங்கள்ல இந்த ஸ்டோரி பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா படத்தை கோ அண்ட் வாட்ச், டிஃபரெண்ட் ஃபீல் குட் மூவியா இருக்கும். படத்துல மல்லு ஆண்டிஸும் மல்லு கேர்ள்ஸும் இருப்பதனாலே படம் பார்க்கணும்னு தோணும். ஆனா காமெடி அதிகமா எதிர்பார்க்காதீங்க, படத்துலயும் எங்கிட்டையும். ஓகே. அஷ்ரஃப் அஸ்லம் இந்த படத்தோட டைரக்டர். பையா, உங்க ஆன்டி ஃபேமிலி போறேன். நான் உனக்கு கிட்டத்தட்ட 100 வேலை கொடுத்துருக்கேன். அதை பார்க்காம பொண்ணுல பார்த்துட்டு இருந்தா நல்லா வாங்குவீங்க. ஐயா, நீ ஊரை விட்டு போறதா பேரு கொஞ்சம் கூட கேடாத. அம்மி பையா, நான் ஒரு அட்வைஸ் தரவா? அவ்வளவு நிக்கா. நீங்க கொஞ்சம் ரொமான்டிக்கா நல்லா இருக்கும். நீ இது வரைக்கும் ரொமான்ஸ் பார்த்தது இல்ல. லுக்மானவரன் படத்தோட ஹீரோ. பார்த்தாலே தெரியுது கேரளாவோட பொங்கி வலிது. யாப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அனார்கலி மரிக்கார். நாயகி என்டர்டைன்மெண்ட் வினோத் ஜோஸ். விக்ரம் படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாரு. இவரும் இந்த படத்துல செம்ம ரோல் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சாங்ஸ் கூட ட்ரெண்டில் இருக்கு. மறக்காம கண்டிப்பா படத்தை போய் பாருங்க. பார்த்தவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கேக்குறேன். ரோமஞ்சம் 2007 பெங்களூர்ல நடந்த உண்மை சம்பவத்தை மையமா கொண்டு எடுத்த படம் தான் இது. 7 பேச்சுலர்ஸ் வேலைக்காக பெங்களூருக்கு வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து எல்லாரும் ஒன்னா தங்குறாங்க. அதுல 2 பேருக்கு வேலை கிடைச்சிடும். 2 பேரு பார்ட் டைம் வேலைக்கு போவாங்க. 2 பேரு தண்டமா வீட்டுல சும்மா இருப்பாங்க. இன்னொருத்தர் வேலை லவர்னு சந்தோஷமா இருப்பாரு. அதுல இருக்கிற ஜிபி இந்த கேரக்டர் அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போன நேரம் அவரோட ஃப்ரெண்ட்ஸு ஓஜா போர்டில் வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஜிபி இவரும் இங்க வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த ஓஜா போர்ட் கேமை ட்ரை பண்றாரு. இதனால இவங்க என்ன ப்ராப்ளம் சந்திச்சாங்க என்பதுதான் மீதி கதை. படம் ஃபுல்லா காமெடியா ஃபன்னா இருக்கும். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்திருக்காங்க.
என்னாச்சு இந்த கடவுள் சம்பந்தப்பட்டது கேட்டா அப்புறம் ஆத்மா வராது அப்படி ஒண்ணு சரி இன்னும் செம்பன் விஜய் ஜோஸ் அண்ட் 96 படத்துல நடிச்ச ஆதித்யா பாஸ்கர் 2 பேரும் கேமியோ ரோல் பண்ணிருக்காங்க. மறக்காம போய் பாருங்க. பார்த்தவங்க இருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்தது கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை பை.